புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த சம்பவத்தில் கொடூரன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என்ன தண்டனை இந்த மாதிரியான ஆட்களுக்கு கொடூரனுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது, எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க, இவன் எப்படி அங்கே வந்தான், அன்று இவன் என்ன செய்தான், இவன் யாரு அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே அந்த மாணவி போனதா சொல்கிறாங்க. இரவு 10 மணிக்கெல்லாம் மிக பெரும் அளவிலான சம்பவமே நடந்தேறி இருக்கின்றது அப்படின்ற தகவலை இந்த கொடூரன் சொல்லியிருக்கான். சரி, இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கும்போது அன்று இரவு அந்த மாணவி அங்கே போயிருக்காங்க. அதாவது மாலை நேரத்துக்கு அப்புறம் ஒரு 7 மணி அளவில் அந்த இடத்துக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக போயிருக்காங்க. இயற்கை உபாதை கழிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு அருகிலேயே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறையிலேயே கழிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். ஏன்னா பெண் பிள்ளை வெளியில் போகிறது அந்த அளவிற்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம்தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவங்க வீட்டில் கழிப்பறை இல்லை. மிக முக்கியமாக அந்த ஊரில் பெரும்பாலான வீடுகளில் இன்னமும் கழிவறை இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் தற்போதும் தொடர்ந்து இருக்கு. இதன் காரணமாகத்தான் அந்த மாணவி மார்ச் 10ஆம் தேதி இரவு மாலை நேரத்துக்கு அப்புறம் இரவு அந்த காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க. சரி, இந்த காட்டுப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதில் தான் பெரிய ட்விஸ்டே. ஏன்னா அந்த காட்டுப்பகுதி அந்த மாணவியின் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே இருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சரி, அந்த மாணவி காணாமல் போயிட்டாங்க. உடனே பெற்றோர் பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேடி இருக்காங்க. எங்கே தேடியும் காணலை அப்படின்றதுனால தான் அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்தூர் அப்படின்ற காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் அங்கே புகாரை வாங்கலை. உடனே நீங்கள் விளாத்திக்குளம் போங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த காவலர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பெற்றோரும் விளாத்திக்குளம் போயிருக்காங்க. அங்கே இருந்த காவல் ஆய்வாளர் பிரவீனா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பொண்ணு எங்கன்னா எவன் கூடனா ஓடி போயிருப்பா அப்படின்ற மாதிரி இன்னும் பல மோசமான தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேயே போய் புகார் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இதனால் மனமுடைந்த நிலையில் மீண்டும் குளத்தூர் காவல் நிலையத்திற்கே வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த புகார் மீதான விசாரணையே நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி இரவில் நடந்திருக்கின்றது. அந்த கொடூரன் அப்போதான் அந்த வேலையை செய்திருக்கான். மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணையே நடந்தது. மறுநாள் மதிய வேலைக்கு பிறகுதான் அந்த மாணவியின் உடலும் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மாணவிக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு விசாரணை செய்திருந்தாங்க அப்படின்னா, புகார் கொடுக்க வந்த உடனேயே விசாரணை செய்திருந்தா நிச்சயமாக அந்த மாணவியை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்றது தான் 100% உண்மையான ஒரு செய்தி. அந்த மாணவிக்கு இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுடுச்சு. இதனால அந்த மாணவியின் பெற்றோரும் உறவினரும் கிராமத்தினரும் மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் மார்ச் 10ஆம் தேதி இரவு நடந்தது. மார்ச் 20ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் பெருசாக இவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு யாரும் கைது செய்யப்படலை. விசாரணை மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது. இதனால் கோபமான பெற்றோர், உறவினர், கிராமத்தினர் அனைவருமே மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு 10 நாட்களாக போராட்டம் நடத்தினாங்க. 10ஆவது நாள் தான் இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைத்தது என்று தான் சொல்லணும். அப்போது தான் அந்த கொடூரன் சிக்கனான். அந்த கொடூரனை
கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 4-5 நாட்கள்லயே போலீசார் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் அந்த மாணவியினுடைய உடல் இருந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காற்றாலை, அந்த காற்றாலையில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றது. அதனுடைய பதிவுகளை முதல்ல ஆய்வு செய்திருக்காங்க. அந்த பதிவுகளை ஆய்வு செய்ததுல தான் இந்த கொடூரன் சிக்கி இருக்கான். இவன் யாரு, இந்த மோசமான சம்பவத்தை செய்த இந்த பாவி யாரு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இவனுடைய பெயர் தர்ம முனீஸ்வரன். மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன். இவனுக்கு 38 வயதாகுது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவன் தான் இந்த நாய். இவன் என்ன பண்ணான் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவன் பண்ண சம்பவங்கள் எல்லாம் மிக பெரும் மோசமான சம்பவங்கள். இதுக்கு முன்னாடியே இவன் மீது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மோசடி அப்படின்ட்டு நிறைய வழக்குகள் இருக்கு. இவன் பண்ணதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக மோசமான ஒரு விஷயம், 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கீழகிரால் அப்படின்ற ஒரு பகுதியில் 60 வயதான ஒரு மூதாட்டிக்கும் இதே மாதிரியான ஒரு நிலை. தற்போது இந்த தூத்துக்குடி மாணவிக்கு, விளாத்திக்குள மாணவிக்கு எப்படி ஏற்பட்டதோ இதே மாதிரி தான் அந்த மூதாட்டியையும் இவன் செய்திருக்கான். அதன் காரணமாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து தான் அந்த சம்பவம் தொடர்பாக இவன் கைது செய்யப்படுறான். 2020 அந்த சம்பவம் நடந்தது. 2022 கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்டு இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படுது. ஆனால் கடந்த 2025 டிசம்பர் மாதத்துல இவனுக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்திருக்கின்றது. இதை பெற்று தந்தது இவனுடைய தாய் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இவனுடைய தாய் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசித்துட்டு இருக்காங்க. இவனுடைய தாய் வீட்டில் தான் இவன் தற்போது இருந்துட்டு இருக்கின்றான். சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி. சரி, இவன் தற்போது தூத்துக்குடியில் இருக்கான். தூத்துக்குடியில் அந்த வழக்கு தொடர்பாக தினமும் கையெழுத்து போட்டுட்டு வரணும். அதுதான் இவனுடைய வேலையாக இருந்திருக்கின்றது. தினமும் போய் கையெழுத்து போடுறது. கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், இவன் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுவது, இதுதான் இவனுடைய வழக்கமாக இருந்திருக்கின்றது. மோசமான செயல்களில் ஈடுபடுவது, இதுதான் இவனுடைய வேலை. இப்படியாப்பட்ட ஒரு மோசமானவனுக்கு, கொடூரமானவனுக்கு எதுக்கு ஜாமீன் கொடுக்கணும்? ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு ஏன் ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்றது தான் தமிழக மக்களினுடைய மிக பெரும் கேள்வியாக தற்போது இருக்கின்றது. சரி, இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் என்ன நடந்தது, இவன் யாரு அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாணவி இயற்கை உபாதை கழிக்க வந்தாங்க பார்த்தீங்களா. இவன் அன்று மதியத்துக்கு மேலே, அதாவது மதிய வேலைகளை தான் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கின்றான். அதன் பிறகு இந்த பகுதியிலேயே சுற்றி திரிந்திருக்கின்றான். இவனுடைய மோசமான இன்னொரு குணமும் இருக்கின்றது. பெண்கள் யாராவது தனியாக வந்தால் நோட்டம் இடுவது, அதன் பிறகு அவங்க கிட்ட தொந்தரவு, சித்திரவதை அப்படின்ட்டு பல விஷயங்களில் ஈடுபடுவது, இதுவும் இவனுடைய முக்கியமான வேலையாக இருந்திருக்கின்றது. அப்படிதான் இந்த 12ஆம் வகுப்பு மாணவியும் வந்து சிக்கியிருக்காங்க. மார்ச் 10ஆம் தேதி அன்று இரவு அந்த காட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொடூரன் தர்ம முனீஸ்வரன் பதுங்கி இருந்திருக்கின்றான். அப்போதுதான் இந்த சம்பவமும் நடந்தேறி இருக்கின்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதுமே அந்த பகுதியில் தான் அவன் தங்கி இருந்தான் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதாவது இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அந்த இடத்துலயே சுற்றி திரிந்திருக்கின்றானாம். மறுநாள் காலையில் அதே ஊர் கிராம மக்களோட சேர்ந்து கொண்டு, இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது, எப்போ நடந்தது, யார் இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் தெரிந்து கொண்டிருக்கின்றான். அதன் பிறகு இந்த வழக்கு தொடர்பாக தினமும் என்ன நடக்கின்றது அப்படின்றத அதே பகுதியை சேர்ந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதோட மட்டுமல்லாம, வீட்டில் இந்த வழக்கு விசாரணை எப்படி போய்கொண்டிருக்கின்றது அப்படின்றத தொலைக்காட்சியில பார்த்தும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இவனுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றது அப்படின்றதும் மிக மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி
அந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு என்ன நடந்ததுன்னு பிரேத பரிசோதனையில் ஆய்வு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு கழுத்தெலும்பு உடைப்பு மற்றும் பல மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அப்படின்றதும் உறுதியானது. அது மட்டுமல்லாம இந்த மாணவிக்கு இப்படி நடந்துருச்சு, யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்றத ஆய்வு செய்த போதுதான் அந்த மாணவியினுடைய நகத்துல இந்த கொடூரனுடைய தசை பகுதி ஒட்டி கொண்டிருந்தது. அப்படின்னா எந்த அளவுக்கு அங்க நடந்திருக்கும், அன்று இரவு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த தசை பகுதியில் இருந்த அந்த நகப்பகுதியில் இருந்த அந்த தசை பகுதியை எடுத்து ஆய்வு செய்ததுல கிட்டத்தட்ட ஒரு 8 பேரிடம் 8 பேருடைய டிஎன்ஏ பரிசோதனை ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க அந்த நக தசை பகுதியை வைத்து. அப்போதுதான் இவனுடைய இந்த தர்ம முனீஸ்வரனுடைய டிஎன்ஏவும் அந்த பெண்ணினுடைய டிஎன்ஏவும் ஒத்து போயிருக்கின்றது. அதன் பிறகுதான் இவன் மீது சந்தேகம் மேலும் அதிகமாகி இருக்கின்றது. சரி, அன்று இரவு அந்த நேரத்தில் இவன் சுற்றி கொண்டிருந்தான் பார்த்தீங்களா அந்த காட்டு பகுதியில். அப்போது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவனுடைய வாகன எண்ணை வைத்து தான் கண்டுபிடித்திருக்காங்க. அந்த வாகனமும் திருட்டு வாகனம் அப்படின்றது அதன் பிறகுதான் தெரிய வந்தது. இவன் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் அந்த வாகனத்தை திருடி இருக்கான். அந்த வாகன திருடு தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரும் இருக்கின்றது. அதை வைத்து விசாரித்த போதுதான் நேரடியாக தூத்துக்குடி மாவட்ட போலீசார் அந்த பகுதிக்கு, அந்த வாகனம் தொலைந்ததாக சொல்லப்பட்டது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு போய் விசாரணை செய்திருக்காங்க. இந்த சம்பவம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்களும், அதாவது வண்டி திருடு போனது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவனை பற்றி விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரியான பல அயோக்கியத்தனங்களை இவன் பண்ணியிருக்கான் அப்படின்றதே தெரிய வந்தது. பின்பு போலீசாரினுடைய அதிரடி வேட்டையில இவன் ஒரு வீட்டுக்குள்ளார, அதாவது அவனுடைய தாய் வீட்டுக்குள்ளார, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளார தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கையும் களவுமாக போலீசார் அதிரடியாக கைது செய்தாங்க இந்த பாவியை. அதன் பிறகு இவன் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருந்தான்னா, ஆமா, அன்னைக்கு நான் போனது உண்மைதான், இதை நான் பண்ணதும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். இவனை அந்த சம்பவ இடத்திற்கே கொண்டு போய் எப்படி இந்த சம்பவத்தை நீ செய்த அப்படின்ற மாதிரி நடித்து காட்டவும் சொல்லியிருக்காங்க. அதையும் அவன் செய்திருக்கான். நீதிபதியிடமோ நான் தான் இந்த சம்பவத்தை செய்தேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கொண்டிருக்கான். அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது, இந்த மோசமான காரியத்தை இந்த தர்ம முனீஸ்வரன் எப்படி செய்தான், இவன் யாரு, இதுக்கு முன்னாடி இவன் என்னென்ன அயோக்கியத்தனங்களை எல்லாம் பண்ணி இருக்கான் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த தூத்துக்குடி மாணவிக்கு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் சம்பந்தப்பட்ட அந்த பாவிக்கு, கொடூரன் தர்ம முனீஸ்வரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சம்பவத்தில் அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ற பல உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.